சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. ஹாஸ்பிட்டல்ல நேற்று நைட்டு யார்டா பார்த்துட்டு இருந்தா? கவின் சந்தோஷம் எவனோ இருந்திருப்பான் போல, மாத்தி மாத்தி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னதுண்ணே? ஐயோ இவருக்கும் தெரியாம கேட்டுன்னு அது வேற ஒன்றும் இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல யார் டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். சரிண்ணே. சூர்யா? சொல்லுடா. அவளுக்கு தெரியும்டா, சொல்லிட்டேன் அவள்கிட்ட. என்னதுங்க? அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னேன்ல, அது சொல்றான். இதே படா சொன்ன? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளில உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அப்ப சொன்னேன். அண்ணன் ஏண்ணே சொல்லவே இல்லை? வீட்லயும் யார்ட்டையும் சொல்ல, என்கிட்ட கூட நீ சொல்லவே இல்லை. இல்லம்மா அப்படிலாம் இல்லை, சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவன்கிட்ட எதுனாலும் சொல்லிடுவேன். ஆனா இவன் தான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தான், சரின்ட்டு நானும் சொல்லலை. அவன் அர்ஜுன் தான் சொல்ல வேணாம்னு சொன்னான். அப்புறம் இவனும் சொன்னா வேணாம் சொல்ல வேணாம், நான் பார்த்து மெதுவாக சொல்லிக்கிறேன் அவள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னான். அதோட தான் சொல்லலை. இப்போ நான் உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவள் ஆனந்தி கேட்பா, அவள்கிட்ட சொல்லியிருக்கீங்க என் ஹஸ்பண்ட் தானே என்கிட்ட சொல்லலை அப்படி கேட்பால. அதனால தான் நான் உன்கிட்டையுமே சொல்லலை, வேற ஒரு ரீசனும் இல்லை. தேவையில்லாம உன் பக்கம் திரும்பக்கூடாதுல்ல, அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லலை. சரிண்ணே, அதெல்லாம் பரவாயில்ல. இருந்தாலும் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது எல்லாரும் கேட்பாங்கள்ல, அதனால தான் சொன்னேன். இப்போ அக்காவுமே கேட்பால உங்ககிட்ட ஏன் சொல்லலை, எதுக்கு சொல்ல. ஏன்னா ஏற்கனவே சும்மா மாமாவுக்கு ஃபோனை போட்டுகிட்டே இருக்கா, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கா. அதனால தான் வீட்டில் இதை வச்சு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்டேன். நீ கேட்கறதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அவன் தானே சொல்ல வேணும்னு சொன்னா. அது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்க பாட வச்சு நம்ம ஒன்றும் தலையிடுறதுக்குள்ள. கேட்டா அவன் தான் சொல்ல வேணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செம்ம சைலண்டா இருந்துக்கிடுவேன். ஏண்ணே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய கடமை அந்த பிள்ளைக்கு பார்க்கறது, தங்கச்சின்ற முறைக்கு பார்க்கறதுக்கு. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ கம்பெனி தான் இல்லையா, அதனால கம்பெனியில் அவனுடைய ஒர்க்கெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சாயங்காலத்தில் போய் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிடுவேன், நைட் வரைக்கும் பார்த்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். நைட்டு ஃபுல்லாக இவன் தான் ராஜா தான் பார்த்துக்கிறான். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம எதுவும் தலையிடுறதுக்கு இல்லை. நீ இப்படி பேச மாட்டியே, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒரு மாதிரி என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிற. மேரேஜ் முடிஞ்சிச்சு, இனி அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசுறியா? இல்லை எனக்கு புரியல. அதானம்மா உண்மை, கல்யாணம் ஆயிடுச்சு, இனி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தான் நல்லது. நம்ம போய் தலையிட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாத மூக்கடிப்படணும் சொல்லு. அப்போ என்கிட்ட அப்படிதான் இருப்பியோ? உன்கிட்ட நான் அப்படி இருப்பேன்னு சொல்லலை. உன்னை இன்னைக்குமே நான் அவாய்ட் பண்ணது கிடையாது, நீ என்னை அவாய்ட் பண்ணது கிடையாது, நான் உன்னை அவாய்ட் பண்ணது கிடையாது. நீ என்னை பிரித்து பேசுனது கிடையாது, நானும் உன்னை பிரித்து பேசுனது கிடையாது. இப்போ வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இனிமேல் இது தொடரும். ஆனால் அவள் வந்து அப்படி கிடையாதுல்ல, அவள் லைஃப் அவள் பார்த்துக்கணும்னு நினைப்பா, அதில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு நினைப்பா. அது உண்மை தானே? எல்லாரும் மாதிரியும் ஒருத்தர் மாதிரியும் எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல. உன்ன மாதிரி அவள் இருக்க மாட்டா, அவளை மாதிரி நீ இருக்க மாட்ட, உங்களை மாதிரி அனு இருப்பாளான்னு தெரியாது, சோனி இருப்பாளான்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இருக்குல்ல, அழகி மீனா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிடுவாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். யாரையும் நான் அவாய்ட் பண்ணல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்ல, அதை தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரிடா, இவ்வளோ கோமா பேசணும்னா அவள் என்ன பண்ணா? அவள் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்னை விட அதிகமாக நீ தான்டா கோவப்படுவ. அப்படி என்ன பண்ண அவ? அண்ணன் இல்ல டீ ஆறுதுல, அதை குடிக்கலாம்னு சொல்ல வந்தேன். சொல்லுடா, என்னடா பண்ணாவ? சரி விடுடா, நீ டீயே குடி. சொல்லுன்னு சொன்னேன், சொல்ல மாட்டியா என்கிட்ட என்ன பண்ணான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா மாமாட்ட பிரச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கால, அதுக்காக என்ன சொல்றாங்க. அவன்கிட்ட கேட்டா நீ பதில் சொல்ற. என்கிட்ட மறைக்கிறல, நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீ மறைக்கிற, அப்படித்தானே? சச்சா, நான் என்னங்க மறைச்சேன்? நான் எதுவும் மறைக்கலையே. பொய் சொல்லாதடி சும்மா. நான் தானடா சொன்னேன் அவள்கிட்ட எதுக்குள்ள கத்திக்கிட்டு கிடக்க. அதுக்கு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நான் அவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றேன், ஆனா அவ என்கிட்ட இருந்து எப்படிலாம் மறைக்கலான்னு தான் பாக்குறா. நான் என்ன மறைச்சேன்? எதையுமே மறைக்கல, அப்படித்தானே? அது திருன்னு முழிக்கிறவள என்கிட்ட வச்சுக்காது, என்ன கண்ணை நோண்டிடுவேன்.
இப்ப எதுக்குடா அவளை போட்டு திட்டிட்டு கிடக்க? என்கிட்ட நீ எதையுமே மறைக்கல. எங்க சொல்லு பாப்போம். என்னத்தடா தெரிஞ்சு வச்சிருக்க சொல்லு முதல்ல. எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு தானே பேசுற. உங்க அக்கா உன்னை திட்டினால அதை என்கிட்ட சொன்னியா? ம், உனக்கு எப்படா தெரியும்? சொல்லுடி, ஏன்டி சொல்லல என்கிட்ட? அது கோவப்படுவீங்கன்னு சொல்லலை. நான் கோவப்படுவேன்னு எதுனாலும் என்கிட்ட இருந்து மறைச்சிருவேன். ம், சாரிங்க. என்கிட்ட இருந்து மறைக்கிற என்ன? சரி விடுடா, பயந்துக்கிட்டு சொல்லாம இருந்திருப்பா. என்கிட்டயுமே சொல்லவே இல்லை. உனக்கு தெரியாதா அப்போ? இன்னைக்கு ஈவினிங் தான்டா தெரியும். அதுவுமே இப்ப சொல்லல. நானா தான் அனு சோனி அழுகி நீனாலும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, அவங்ககிட்ட இருந்து தான் நான் கேட்டேன். அதுவுமே அந்த பிள்ளைங்க சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை இதுன்னு சொல்லி இவ ஏதோ ஒரு மாதிரி உட்காந்தலா, அதை இதுன்னு கேட்டுதான் அப்புறம் தான் இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்குன்னு சொல்லியிருக்குங்க அதுங்களே. ஓ அப்படியா? அது சரி, ஒரே வீட்டுல இருக்கிற எனக்கே இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் தெரியும். உனக்கு எப்படா தெரியும்? அர்ஜுன் தான் சொன்னான் என்கிட்ட. என்கிட்ட அது சொல்ல, அன்னைக்கெல்லாம் அது சொல்லலையாவே. அன்னைக்கெல்லாம் என்கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் பேசிட்டு இருந்தோமா இடையில இருந்து ஒரு நாள். அப்பதான் அவன் என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அப்பதான் அவன்கிட்ட கேட்டேன். கேட்டப்ப சொல்லவே இல்லை. அப்புறம் அப்படியாதான் நான் கேட்டேன், என்னத்துல மறைக்கிற சொல்லிடு, அப்புறம் ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சு நான் அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்கினேன் அவன்ட்டு. ஓ சரி சரி. அது சரி, நீ எதுக்கு ஒரு மாதிரியா பேசுற? ஏதோ அவாய்ட் பண்றேன், அவ வாழ்க்கை அவ பாத்துக்கிட்டோம், என்ன பேச்சு இதெல்லாம்? ம், ஒரு குடும்பத்துல இருந்துட்டு. நேத்து நீ வந்தில்ல ஈவினிங், அதுக்கு முன்னாடி எனக்கு அவளுக்கும் சண்டே ஆயிடுச்சு. சண்டையா? ம் ஆமாம்மா, சண்டே ஆயிடுச்சு. எதுக்கு நீ சண்டை போட்ட? ஏற்கனவே அவ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ மேற்கொண்டு அவள்கிட்ட எதுக்கு போய் சண்டை போட்ட? ஆமாண்டா, நான் வெட்டியா போய் சண்டை போட்ட மாதிரியே பேசாதுடா. சரி அப்புறம் எதுக்கு சண்டை போட்டீங்க? கையில இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நேத்து. அதை கேட்டே எனக்கு கோவம் வந்துருச்சு. அவள்கிட்ட போய் கேட்கலாமா இல்லை இந்த கோவத்தோட போய் கேட்டா நம்ம சண்டை வந்துடும் அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன், ரிலாக்ஸா பால்கனில உட்காந்துனேன் பார்த்துக்க. ஆனந்தி வந்தா. வந்தவ போனை நோண்டிக்கிட்டே வந்தா. வந்து உட்கார்ந்தவ போன் நோண்டிட்டே இருந்தா. என்னாமா எதுக்கு இப்படி நோண்டிட்டே இருக்க போனை? ஏன் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார முடியாதுன்னு கேட்டேன். இல்லனே அவருக்கு போனை போட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா. அவன் எடுக்கலன்னா அவனுக்கு எதுக்கு போனை போடணும்? ம், கரெக்டு தானே? கரெக்டு தான். கையில என்ன எதுக்காம இப்படி பேசுறேன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அப்பயும் திமுறா பேசினான். கோவம் வந்துச்சு, பிரிச்சு பேசினா. அடுத்து நான் வந்து உங்களுக்கு சித்தப்பா பொண்ணு தானே, அதனால நீ பிரிச்சு பாக்குறீங்கன்னு கேட்டா. அப்ப கையில எனக்கு என்ன வேணும் நீ சொல்லுடா. அப்படி கூட பிறந்தவன் பார்த்தா அனு தானே எனக்கு. இப்ப கையில எனக்கு என்ன வேணும்? அப்ப பிரிச்சு பேசினா கோவம் வருமா வராதா? அதான் இனிமேல் என்கிட்ட பேசாதான், நீ கூப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். அண்ணன் இனி டென்ஷன் பண்ணி பார்த்தா அப்பயும் சும்மா இருந்தேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எய்த்து பேசினான். எனக்கு அதுக்கும் கோவம் வந்துச்சு. அதுக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். எய்த்து பேசாதன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் பிரிச்சு பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லு. அதான் சத்தம் போட்டு விட்டேன். இனிமேல் என் அண்ணன் சொல்லிட்டு வந்து நான் அவ்வளவுதான் இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு. அவதான் கையில பேசியிருக்கா. ம், அப்ப கேட்க தானே செய்வாங்க இப்படி பேசினா. அதனால கேட்டேன். கேட்டதுக்கு அந்த மேடம்க்கு கோவம். நீ பிரிச்சு பாக்குறீங்க, என்ன அவளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற அப்படி இப்படின்னு கோவம். என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் பேசாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கரெக்டா நீயும் வந்துட்ட. அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா இவ்வளவு கோவப்பட்டு பேசுற? இங்க பாரு கையல், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு என்ன, அதை தாண்டி பேசக்கூடாது. அவ தாண்டி பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு என்ன இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தனித்தனியா இருக்கோம் தான், இருந்தாலுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாரும் ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். அது கெடுக்கிற மாதிரியும் ஒருத்தர் பண்ணா அது தொடர்ந்து அப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த பிரிவினை வந்துகிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. அப்ப அவன் என்கிட்ட சொல்றா, அப்ப நான் கண்டுக்காம தானே போவேன். அப்ப உங்களை எதுக்கு நான் கண்டுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நானு. அப்படின்னு கூட பிறந்த தங்கச்சியவே எதுக்கு நான் கண்டுக்கணும்? என் பொண்டாட்டி வந்துட்டு அவளை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போலாம். என் பொண்டாட்டி அப்படிதான் அவாய்ட் பண்ணுவா. இப்படி ஒவ்வொருத்தரா அப்படி ஸ்டார்ட் ஆகும் குடும்பத்துக்குள்ள. அப்ப நீங்களாம் நினைப்பீங்க, அவங்களே பார்க்க பண்றாங்க நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நினைப்பீங்க தானே? அப்புறம் குடும்பம் சின்னபிடமா ஆயிரும். சரியா? ஒருத்தர் செய்யற தப்புனாலதான் மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அண்ணே நாங்களாம் அப்படி இருக்க மாட்டோனே. இப்போ எங்கிட்ட நீ அப்படி இருப்பியா? சரிம்மா, இப்ப நான் எல்லார் மேலேயும் பாசமா தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் அன்போடு தான் இருக்கேன். நீங்க என் தங்கச்சிங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கான கடமைகளை நான் செய்யதான் செய்யறேன். நான் இப்ப வரைக்கும் பாசமா பாத்துக்க தான் செய்யறேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குடும்பத்துல. சரியா? இப்ப அவ பேசுறா, அது லூசு மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி போய் ஷைலு கிட்ட போய் பேசினா குடும்பம் என்னத்துக்காகும் யோசிச்சு பாரு. ஷைலு மனசுல அது பதிஞ்சிருச்சுன்னா அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து குறைஞ்சு போயிடும். அண்ணி நாத்தனார் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வந்து குறைஞ்சு போயிடும். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அந்த ஒரு பிரிதல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு அவங்கள பார்க்கணும், நம்ம எதுக்கு இவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரிவினை தான் ஒரு குடும்பத்துக்குள்ள. ஒருத்தர் செய்யற தப்புனாலதான் மொத்த குடும்பத்தை பாதிக்கும். சரிண்ணே, அவதான் லூசு மாதிரி பேசுறான்னு தெரியுதுல. அப்புறம் என்ன, விடு, நீ கோவப்படாத.
அவன் சொல்றது உனக்கு புரியலையா? குடும்பத்துக்குள்ள இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சுட்டா குடும்பம் பிரிஞ்சிரும். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? முளையிலேயே புடுங்கி எறியணும்னு சொல்றான், வேரோட புடுங்கி எறியணும்னு சொல்றான். அப்படிதானடா? கரெக்டா சொன்னடா. இதை சும்மா விடவே கூடாது. அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்கணும். இந்த குடும்பத்துக்குள்ள இனிமேல் யாரையும் பிரிச்சு பேசக்கூடாது. பேசனாலே அதுக்கு பயப்படணும். சரிண்ணே, அப்படி என்ன பண்ண முடியும் அவளை? என்னடா செஞ்சிடலாமா? அண்ணே, அவர் என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்காரு? அவ அக்கா பாவனே, அவ ஏதோ லூஸ்தனமா பேசிட்டா. இல்ல கையம்மா, அவளுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துதான் ஆகணும். இனிமேல் குடும்பத்துல ஒருத்தரும் பிரிச்சு பேசக்கூடாது. அண்ணே என்னண்ணே, அத்தை மாமா அர்ஜுன் மாமாலாம் இருக்காங்க, அவங்க எதுவும் சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இப்ப புரியுதா சூர்யா அதுக்கு சொல்றான்னு? பேசுற பத்தியா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு? அவங்களும் இதே குடும்பம் தானே, அவங்க எப்படி சொல்லுவாங்க? பாரு. இப்ப நீங்க அவ திட்டான்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்கல்ல, இப்ப அது மாதிரி தானே அர்ஜுன் மாமாவுக்கு இருக்கும், அதான் சொன்னேன். கையல்மா அப்படி கிடையாது. இப்போ நீ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணியா? வேணும் போய் பாத்தியா? சொல்லு. இல்ல, நான் தெரியாம தான் போனேன். நீ தெரியாம தானே போன. அப்ப அது தெரியாம நடந்த தப்பு, சரியா? அவ என்ன செய்யறா? அவ தெரிஞ்சுதானே அந்த தப்பு செய்யறா. அதனால அர்ஜுன் கண்டிப்பா தெரிஞ்சு செய்யற தப்புக்கு துணை போக மாட்டான். தெரிஞ்சு செய்யற தப்புக்கு தான் எல்லாம் தண்டிப்பாங்க, தெரியாம செய்யறதுக்கு யாரும் தண்டிக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு தெரியாம பின்னாடி அவ பேசிட்டா, அதனால தப்பிச்சா. ஆனா என் முன்னாடி என்னைக்காவது பேசினா அன்னைக்கு நான் என்ன செய்வேனே தெரியாது. உங்க கிட்ட சொல்லி வச்சுக்கோ, என் முன்னாடி உன்னை ஏதாவது சொன்னானா அன்னைக்கு நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. சும்மா கோவமாலாம் பேசிட்டு இருக்காதீங்க, அமைதியா இருங்க. நிச்சயமாதான் சொல்றேன், என் முன்னாடி என்னைக்காவது உன்னை திட்டுனா அன்னைக்கு என் சுயரூபத்தை பாப்பா. அண்ணே, என்ன அவர் பேசிட்டு இருக்காரு, நீ சும்மா அமைதியா உட்காந்துருக்க? அவன் கரெக்டா தானே பேசிட்டு இருக்கான். நீ இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற என்ன? எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அதான், உனக்கு நல்லாவே தெரியும். அவன் பேசினா கரெக்டா இருக்கும் நான் நம்புவேன், அதே மாதிரி தான் அவனும். நான் ஏதாவது செஞ்சா கரெக்டா இருக்கும் நம்புவான். எங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அதுதான். ஆமா, பெரிய பாண்டிங். நீ என்ன சொன்ன? இல்ல, நீ ஒன்னும் சொல்லல. கிண்டல் பண்றாங்களாம். ஓ சரி சரி. ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான், எனக்கு டென்ஷன் ஆயிரும் பாத்துக்கோங்க. நானா எதுவும் பண்ண மாட்டேன். என்ன என் முன்னாடி உனக்கு ஏதாவது சொன்னானா எனக்கு அன்னைக்கு அப்புறம் கோவத்தை பாப்பா, பாத்துக்கோ. சும்மா அதையே சொல்லாதீங்க என்ன. நீ என்ன செய்யலான்னு காத்திருக்கனே. ஆமா, இப்ப நாங்க தான் வேணும்னே அவள்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரியே பேசுற. அர்ஜுனையும் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கா, உன்னைய திட்டினதுக்காக மட்டும் இல்ல. என்ன அவ லைஃப்ல வந்து ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்றது, சரியா? அது வெறுத்துட்டு ஒரு ஓரமா உட்கார்றதுக்கு கிடையாது. இவன் இத்தனை நாள உடம்பு சரியில்லாம இருந்திருக்கான், வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, அவ டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா ஏதாவது ஒன்று சொல்லி அப்படிங்கிறான். நாங்க என்ன செய்யணும் சொல்லு? அன்னைக்கு நைட்டு அவன் முடியாது, செவிரேறி குச்சினால வர முடியாது, வேணும்னே செவிரேறி குச்சி வரணும் அப்படின்னு சண்டை போட்டிருக்கா. அதுலதான் அவனுக்கு காயமா இருக்கு. சரி, செவிரேறி வர சொன்னாலே அவன் நின்னால அவ இல்ல. இவன் ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்னானா, அதனால கோச்சிட்டு உள்ளே இருந்திருக்கா. என்ன இதெல்லாம் பழக்கம் சொல்லு? இதெல்லாம் தப்பு தானே. வீட்டுல ஒருவேளை நீ சொல்றேல இவளை நம்ம திட்டுறோம், அதனால அங்க அத்தை மாமாக்கு இருக்குன்னு தெரிஞ்சு என்ன ஆகும்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சித்தியும் சித்தப்பாவும் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாரு. அர்ஜுனா டார்ச்சர் பண்ணா அவங்களுக்கு ஓவர் தானே செய்யும் சித்தியும் சித்தப்பாக்கும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? அர்ஜுனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாரு, குடும்பத்துக்குள்ள சண்டை வரும். சரி, இதை எப்படியா சால்வ் பண்ண முடியாதா? அதுக்கு தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவளுக்கு பாடம் கற்பிக்கணும்னு. அது எப்படி செய்யறது? பெல்ட் கழட்டி அட்டி அடி நடிச்சோன்னு வச்சுக்கோ, சரியா வந்துடும். என்னங்க? சும்மா இருடா, நீ வேற அவளை பயம் கட்டிட்டு இருக்காது. முடிய பாரு. சரிடா. டீ எப்படிடா இருந்துச்சு? சூப்பரா போட்டுருக்குடா. இவ போட போறேன்ட்டு போனா என்ன பண்ணிட்டு இருந்தா? என்ன செஞ்சாலும் தெரியல. போய் அந்த பாத்த கழுவுனா இஞ்சி ஏலக்காய் போட்டு தட்டிட்டு கிடந்தா. நான் அதுக்கப்புறம் போய் தான் பால் அடுப்பில் வச்சுட்டு டீ தூளை போட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி வச்சிருந்தாலும் அதை போட்டு எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்குடா, டேஸ்டா. டீ மாஸ்டர் கிட்ட போறிய நீ வேறடா. வீட்டில் போட்டு குடிக்கிறோம்ல நம்ம, இந்த மாதிரி போட்டு குடிக்கிறது, தங்கச்சிங்களுக்கு போட்டு கொடுக்கறது, அப்புறம் என்ன செய்யுது? ஆனால் உன் தங்கச்சிங்களை வச்சு நல்ல ட்ரைனிங் பண்ணிக்கிட்டடா. நல்ல இப்போ உனக்கே ஒரு குழந்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வளர்க்குறதுக்கு உனக்கு நல்ல ஈஸியாக தான்டா இருக்கும். ஆமாம் போடான்ட்டு. அங்கிட்டு பாரு 1000 வாட்ஸ்ல பல்ப் எரியுது. அப்ப நான் அத்தையடி மெத்தையடி
ஆடி விளையாடவா அப்படின்னு சொல்லி நான் பாட வேணாமா? ஏன் ஒரு ஓரமாக உட்காந்து பாடு, உனக்கு யார் பாட வேணும்னு சொன்னா? என்னங்க, நான் வந்து இப்போ அண்ணனுக்கு ஒரு பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா வச்சு பாடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓ சரி சரி. அதுக்கு முன்னாடி நம்ம மாமா வேணாமா? அதெல்லாம் ஆகும். ஃபஸ்ட்டு நான் அத்தை ஆகணும். டேய் என்னடா ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு? சரி என் பொட்டாட்டி சொல்ல மாதிரி எப்படி அத்தையாக்குவா மாமாக்குவா? அப்படி கேளுங்க. நீ சோக கதிஷ்டேன்னு தாய்க்குள்ளன்னு. ஏன்டா நீ வேற தெரிஞ்சுட்டே இப்படி பேசுற? இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? கல்யாணம் ஆனதுல இருந்து ரெண்டு பேர்த்தையும் ஷைலுவையும் சூர்யாவையும் எங்கேயுமே போகவே இல்லை தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். நான் கூட அண்ணிட்ட சொன்னேன் எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆடி மாதம் வருதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அதுக்கு முத நாள் வரைக்கும் நான் சொல்ல தான் செஞ்சேன். சொன்னாண்டா உன்ட்ட? இவ என்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருந்தா, ஷைலுட்டையும் சொல்லிட்டு தான் இருந்தா. அர்ஜுனும் சூர்யா வந்து ஷேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கெல்லாம் கம்பெனியில். என்ன அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்க அக்கா ஃபோனை போட்டு நான் அங்கே போறோம் இங்கே போறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்க அண்ணனை எங்கேயுமே போக விடல. எல்லா ஊருக்கையும் அர்ஜுன் ஊருக்கையும் சேர்த்து உங்க அண்ணன் தலையிலே கட்டிட்டா. அவ ஊர் சுத்திக்கிட்டே இருந்திருக்கா. ஆனா இவன் எங்கேயுமே போகவே இல்லை. இந்த கதை உனக்கு தெரியுமா? இதுவரை பண்ணால அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. அவன் யார்கிட்டயுமே சொல்லல. ஷைலுவே ஒரு நாள் கோவப்பட்டிருக்கா போல. அவளும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துட்டே இருப்பா? அமைதியா போவா? ஆமா, அப்ப கோவம் வரதானே செய்யும். அதனால உங்க அக்காவுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். சரி, இப்போ அர்ஜுன் மாமாக்கு எப்படி இருக்கு? இப்போ வீட்டில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அவனுக்கு இப்போ நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கெல்லாம் அவனை பற்றிலாம் வீட்டில் சொல்ல மாட்டோம். அண்ணனையும் ஷைலோனையும் எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம்ல? அது உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணன் என்னம்மா? அதானே, எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? இப்போதைக்கு நான் எப்படி போக முடியும்? அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். அந்த ஒர்க்கையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி போக முடியும்? இப்போ இன்னொன்று ஆடி மாதம் வருது, முடிஞ்சாதான் போக முடியும். அப்படியே முடிஞ்சாலும் அவன் இப்படி படுத்து கிடக்கிற போது நான் அந்த வேலையில் விட்டு போட்டு நான் எப்படி போயிட்டு வர முடியும்? ஏய் இப்படியே சொல்லிக்கிட்டே விளங்கிரும். மறுவாதே எங்கேயாவது போயிட்டு வா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆள் வச்சு கூட எதாவது பார்த்துக்கலாம். அஸ்வின் கவின் இருக்காங்களா, இவங்களை இங்கேருந்து இங்கே சாப்பிட்டு மாற்றி பார்த்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு. நீ இந்த மந்த் முடிஞ்சோடனே போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். டேய் ஹாஸ்பிட்டலில் வேலை கிட்ட போயிடாதடா. அதான் இப்போ சக்தி சார்னு வந்துட்டானுங்களே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணி பாருங்க. பார்த்துக்கலாம் என்னன்ட்டு நான் பேசிக்கிறேன் ரகுட்ட. சரிடா என்னன்னு பார்க்கலாம்னா இல்லை, நீ போயிட்டு வர. ஏன்டா தாலி பிரிச்சு கோக்கணும், ரிசப்ஷனையும் ஒன்றா வைக்கணும். என்னைக்கு பேசினது நம்ம? அது சரி ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும், ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஆடி 18 வைக்கணும்னு சொன்னாங்க, முடியாதுன்னு சொல்லியாச்சு. அது வேலை இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இப்போ வைக்காம அடுத்த மாதம் இந்த மாதம் எண்டிங்கில் வைக்கலாம்னு சொல்லி பேசியிருக்கோம். இந்த சமயத்தில் நான் போனேன்னா இப்படா இருக்கும். இந்த வேலையெல்லாம் யார் பாப்பா? மண்டபத்துக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியாச்சு. ஆள்லாம் பேசி வச்சாச்சு, கொடுத்தாச்சு அட்வான்ஸ் அமௌண்ட்டு எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. ரூமுக்குமே பேசிட்டோம், கெஸ்டெல்லாம் வந்து தங்குறதுக்கு. வேற என்னடா பண்ணணுங்கிற நீ? அது போக ட்ரெஸ்ஸு நகை எதோ எடுப்பாங்க, அது நம்ம கடையில் போய் எடுத்துப்பாங்க. தாலி அதுன்னு எடுப்பாங்க, அது நம்ம கடையில் போய் எடுத்துக்கிடுவாங்க. அது ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இருக்கிறப்ப கூட ஒரு நாள் எடுத்துக்கலாம், முன்னாடி கூட எடுத்துக்கலாம். அதுக்காக நீ போகாமல் இருப்பியா? நீ அது போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 days 3 days கூட போயிட்டு வா. சரிடா, 2 days 3 days போகிற மாதிரி ரெடி பண்ணுறேன், போயிட்டு வா சரியா? சரி நானாவாடா போக முடியும், நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கடா போயிட்டு வரலாம். டேய் நானும் வந்துட்டேன்னா என்னடா நினைப்பான் அர்ஜுனு? இன்னொன்று அவனால வர முடியாது, யோசிச்சு பாரு. நீயும் ஷைலும் போயிட்டு வாங்க. இந்த ரிசப்ஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், தாலி பிரிச்சு கூக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் போயிட்டு வருவோம் சரியா? சரிடா. சரி கேளு ஷைலுட்டா, எங்கே போகிறீங்க என்னன்ட்டு கேளு, அவள்கிட்ட ஒரு ஐடியா கேளு. கேட்டுட்டு சொல்லு. அவள் எது தெரியலன்னு சொல்லிட்டான்னா நான் ஏதாவது உனக்கு பிளான் பண்ணி எங்கேயாவது ரெடி பண்ணுறேன். போயிட்டு வாங்க. அவள்கிட்ட கேட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு ஈவினிங் கூட சொல்லு. நாளைக்கு ஈவினிங் என்கிட்ட சொல்கிறேன். சரிடா சொல்கிறேன். சரிடா நானும் கிளம்பி போயிட்டு வரேன், எனக்கும் வேலை இருக்குது, என்னன்னு பாருங்க. இன்னைக்கு வருவியாடா? இல்லைடா ஹாஸ்பிட்டலில் ஏதோ வேலை இருக்கும், நைட்டு அங்கே போயிடுவேன், அதனால் வரமாட்டேன். இன்னும் 2 3 நாளைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல. சரி என்னன்னு பார்க்குறேன். சரி கையில் போயிட்டு வரேன், என்னன்னு பார்த்துக்க. இன்னைக்கு நான் கண்டிப்பாக வரமாட்டேன், என்னன்னு பார்த்துக்க. சரிங்க. சரி நீ போய் பாட்டு, நான் கிளம்புறேன். சரிங்க. சரி டாடா பாய். அத்தை என்னத்தது பிள்ளைங்க இப்படி பேசிகிட்டு இருக்குங்க? நம்ம சும்மா எதார்த்தமாக அந்த சைடு போனால் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்குங்க? என்ன பிரச்சனையாக இருக்கும் போலையே, பெரிய பிரச்சனையா? அர்ஜுனுக்கு வேறு அடிபட்டிருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. கேட்கலாமா பிள்ளைங்கிட்ட, வேணாமா? ஆனந்தி பிள்ளைங்க ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம ஒரே வீட்டில் தான் இருக்கோம், பிள்ளைங்க எதுவும் சொல்ல மாட்டேங்குதுங்க பாருங்க, வாயை திறந்து. ஐயோ என்னத்த சொல்ல நான். சரி இருடா, பொறுமையா இரு, பாப்போம் என்னன்னு.
ஏம்மா என்னம்மா சொல்றீங்க? பொறுமையா இருனா. இது தலைக்கு மேல போகும் போலயே பிரிச்சு பேசியிருக்கு. என்னென்னமோ பேசியிருக்கு ஆனந்தி. ஏன் இப்படி பேசியிருக்கு? கையில வேற என்னமோ பேசியிருக்கு. அப்படியே ராஜா வேற கோவப்படுறியா? என்னத்த சொல்ல? அவன் ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, என் முன்னாடி பேசுகிற அன்னைக்கு தான் இருக்கு உங்கள் அக்காவுக்கு அப்படின்னு இருக்கான். இவன் என்னத்தையும் பேசி குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னத்தை பண்ணுறது? இது இன்னும் பெரிய பிரச்சனையாக போகும் போலியே. ராஜா அந்த அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டான். அவன் பேசியிருக்கானுங்களே, இரு பார்ப்போம். இவனும் பேசியிருக்கான்ல, இருங்க பார்த்துக்குறோம். நான் ஆனந்தி பண்ணது ரொம்ப பெரிய தப்புத்த. அர்ஜுனை இப்படி வர சொல்லி அது என்ன பழக்கம்? செவ்வரேறி குதிக்கிற பழக்கம். அவன் சத்தம் போடுறான்ல, ராஜாவும் சத்தம் போடுறான், சூர்யாவும் சத்தம் போட்டுருக்கானுங்க. சூர்யாட்ட ஏதோ பேசியிருக்கான் அந்த பிள்ளை. இதெல்லாம் தப்பு தானத்த? ஆமாம்மா, பெரிய தப்புதே. மா கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேம்மா. ஆனந்துக்கு இருக்கு. நீ காலைல விடியட்டும், நான் பார்த்துக்கிறேன். என்ன பிள்ளைங்கிட்ட அப்படி பேசுறது? சூர்யா வேற அவன் மேல நான் எனக்கு வேலையை குறைச்சி விடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் அவன் மேல தட்டிக்கிட்டு இருக்காவ. என்ன பழக்கம் அது? அவன் வேலை அவன் பார்க்கணும். என்ன பழக்கம் இது? ஊர் சுத்திட்டே இருக்கிறது. இப்போ ராஜாட்ட பேசினாலும் அவனுக்கு கோவம் வரும். இப்போ நம்ம பேசினாலும் அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன செய்வேனே தெரியாது. இப்போ ஆனந்தியும் பேச ராஜாவும் பேச அப்படின்னா பெரிய கலவராயிரும். பேசாமல் இரு அத்தை. இவ பண்ணது தப்பு இல்லத்த. அவன் கோவப்படுறது நியாயம் தானே. அனாவசியமாக இவளை பிடிச்சிட்டு இருக்கா. அவன்கிட்ட கோவப்பட்டிருக்கா சூர்யாட்ட. பொம்பளை பிள்ளைக்கு என்ன பழக்கம் இது? என்ன இப்போ நம்ம வளர்த்ததுக்கு என்ன இது? இப்போ நம்ம எல்லா பிள்ளைங்களையும் வளர்த்த மாதிரி தானே இவளையும் வளர்த்துருக்கோம். இப்போ எல்லா பிள்ளைங்களும் முத்து மாதிரி வளர்ந்துருக்கு. இவ இப்படி சாக்கடை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கோவம் வருமா வராதத்த? அவளும் நம்மளை ஒரே மாதிரி தான் வளர்த்தோம். ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல. அவள் மனசில் என்ன உருவாச்சோ என்ன யோசிச்சாலோ தெரியல. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவன் சூர்யாவும் ராஜாவும் பேசிகிட்டு இருந்தான்னு கேட்டிங்களா? எல்லாத்தையுமே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லாட்டி குடும்பம் பிரிஞ்சு போயிடும்னு சொன்னானுங்களே. அப்போ அதே தப்பை நம்ம பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க. அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்காக நான் பொறுமையாக இருக்க சொல்லலை. பேசி பார்ப்போம். அவங்ககிட்டே பேசி பார்ப்போம். இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு கழிச்சு பேசுவோம். அவங்ககிட்ட உட்கார வச்சு பேசுவோம் தனியாக. யாரு போகிற விஷயம் இல்லைம்மா. நல்லா யோசிக்கணுமா. ஆமாத்த, பிள்ளைங்களை அப்பப்போ கண்டிக்கிறதே நல்லது. இப்படியே விட்டோம்னா அது அப்படியே பழகி போயிடும். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அர்ஜுனையும் டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது பெரிய பிரச்சனையாக தானே வரும். இப்போ வரைக்குமே அவங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே தப்பு தான். இதனால நம்ம சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க? குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும், 2 குடும்பத்துக்கடையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அது கரெக்டு தானே, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே நம்ம கண்டிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? இதெல்லாம் உடனே கண்டிக்கக்கூடிய விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம குடும்பம் இப்படி ஒடிஞ்சு தனித்தனியாக வந்தோம். இப்போ அது மாதிரி போனால் நல்லாவா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஒருத்தர் நம்ம தப்பு செஞ்சாங்கன்னா அது மொத்த குடும்பத்தை பாதிக்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம குடும்பமும் அதே மாதிரி தானே பாதிப்படைஞ்சிச்சு. நம்மளும் இப்படி தனித்தனியாக வந்தோம். எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா தானே இருந்தோம். இப்படி தனியாக வந்தோம். அண்ணியும் சின்னத்தையும் செஞ்ச சதி வேலைனால தானே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தேனையும் சேர்த்துக்கு எடுத்து வச்சாங்க. எல்லாமே நம்மளுக்கு அப்படியே அடிமையில் அடிச்சிச்சு. நம்ம எல்லாம் தனித்தனியாக வந்துட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம மனசளவில் ஒற்றுமையாக இருக்கோம். இருந்தாலுமே இவ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மனசளவில் பிரிஞ்சிருக்காளே. இப்போ கையில் கூட பிறந்த தங்கச்சி அவளை போட்டு இது பண்ணியிருக்கா. அன்னை கூட பிறந்த அன்னை அவனை போட்டு இது பண்ணியிருக்கா. இது என்ன தப்பு? இதெல்லாம் உடனே கண்டிக்க தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எதுக்கு இப்படி எவ்வளோ ஆதங்க பாருங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. புரியாமலாம் இல்லை. நான் தள்ளி போடணும்னு சொல்லலை. இன்றைக்கி விட்டுருங்க. இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு ராஜாவையும் சூர்யாவையும் தனியாக கூப்பிட்டு வச்சு நம்ம பேசி பார்ப்போம். சரி தானே? அது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் தெரிய வேணாம். நமக்கு தெரிஞ்சிருக்கா, நம்ம 6 பேத்துக்கு தெரிஞ்சிருக்கா, இதோட நிப்பாட்டிக்கோங்க. வேறு யாருக்குமே தெரிய வேணாம். ஏன் தெய்வான நாச்சியா தம்பிங்களுக்கு யாருக்கும் சொல்ல வேணாம். பாலா தம்பி அசோக்கு யாருக்கும் தெரிய வேணாம் அந்த விஷயம். இப்போதைக்கு இதை விட்டுருங்க. நாளைக்கு சூர்யாவையும் ராஜாவையும் ஒன்றா உட்கார வச்சு நம்ம பேசிக்கிடுவோம். பேசிட்டு நம்ம அடுத்த முடிவு எடுத்துக்கிடுவோம். சரிதானே? நீங்கள் சொல்கிற மாதிரி தடாபுடான்னு போயிட்டு ராஜாட்ட பேசி சூர்யாட்ட பேசி கையில் ஆனந்திட்ட கூப்பிட்டு கண்டிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு இன்னும் கோபந்தே வரும். நான் சுற்றி இருக்கிறவங்க மேலே தான் அவளுக்கு இன்னும் கோவம் வரும். அவள் திருந்தணும்னு பார்க்க மாட்டாள். நம்ம குடும்பத்தில் அவள் திருந்தி நம்ம குடும்பம்னா என்ன, அதோட அருமை என்னன்னு தெரியணும். அவளுக்கு தெரியப்படுத்தணும். அவளுக்கு புரிய வைக்கணும். பிள்ளைங்க சொன்ன மாதிரி தான் அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஆமாத்த, நீங்கள் சொல்கிறதா கரெக்டு. அப்படி செஞ்சாலே நல்லாயிருக்கும். அவன் ராஜா என்ன சொன்னா, இதை முளையிலேயே வேரோட அத்தி எரியணும்னு சொன்னா. அதே தான் நம்ம பண்ணணும். இப்போ ஆனந்திக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பாடத்தில் இனிமேல் நம்ம பிள்ளைங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒருத்தர் பிரித்து பேசணும், குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தணும்னு யாருக்கும் தோணக்கூடாது. கரெக்டுதாம்மா. கோவப்பட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அம்மா உனக்கு தாண்டா கோவப்பட்டு இருக்காது. ஆனந்திட்ட யார்ட்டையும் கோவப்பட்டு இருக்காது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்கம்மா. நீங்கள் சொன்னால் என்ன செய்யாமையா இருக்க போகிறேன். அதெல்லாம் கோவப்பட மாட்டேன்.
சரி, அதுபோல் யாரும் நம்ம 6 பேத்துக்குள்ளே தெரிஞ்சது யாருக்கும் தெரிய வேணாம், அவ்வளோதான் சொல்லுவேன். என்னப்பா, நீங்களும் அப்படி தான், யாருக்கும் தெரிய வேணாம், அவ்வளோதான் சொல்லுவேன். அங்கே நாச்சியா தெய்வான தம்பிங்களுக்கு, பாலா தம்பிக்கு யாருக்கும் தெரிய வேணாம், அமைதியாக இருங்க. நாளைக்கு ராஜாட்டையும் சூர்யாட்டையும் நேரம் பார்த்து தனியாக கூப்பிட்டு பேசிட்டு அடுத்து நம்ம முடிவெடுத்துக்கிறோம். சரிதானே? சரிங்க அத்தை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. சரிங்கம்மா. சரி, நம்ம என்னென்னு போய் பார்ப்போம் வாங்க. அங்கிட்டு போய் என்னென்னு போய் பார்ப்போம், பிள்ளைங்க என்ன செய்துங்கன்னு பார்த்து கூட பேசிட்டு கூட வருவோம் வாங்க. இப்போ இந்த கையெழுப்பில் மேலே ஏறி போச்சுத, நான் பார்த்தேன். அந்த பக்கம் கூட ஏறி போச்சு. சரி வாங்க. சரி, அவள் போட்டோம், போய் தூங்கட்டும். நம்ம என்ன ஏதுன்னு வாங்க போய் பேசி பார்ப்போம். பிள்ளைங்கிட்ட அவங்க 2 பேர் தானே உட்காந்துருக்காங்க, 2 பேர்த்திட்டையும் தனியாக கூப்பிட்டு என்னென்னு பேசி பார்ப்போம் அங்கனே உட்காந்து. சரிம்மா, வாங்க போய் பேசி பார்ப்போம். சரிப்பா. டீ எது வேணுமாங்க இன்னும் கொஞ்சம்? தம்பி உங்களுக்கு எது வேணுமா இன்னும் கொஞ்சம்? இல்லைம்மா வேணும், இப்போ தானே குடிச்சேன். செல்வா மாற அசோக்கில் வந்தால் கூட இப்போ கூட குடிச்சுக்கிறேன். ஆமாம், நீ வேணாம். செல்வா மாரில் வரட்டும், அசோக் மாமா ஒரு வேலை வந்தாருன்னா அப்போ கூட குடிச்சுக்கிறோம். சரி வாங்க, அவன் நினச்சி ஓடிட போகிறானுங்க. நம்ம போய் என்னென்னு போய் பார்ப்போம். பின்பக்கமாக கூட ஓடிடுவாங்க அப்படியேவும். ஆமாத்த, வாக்கிங் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு டென்ஷன் ஓடிடுவாங்க. வாங்க போவோம். சரிம்மா. என்ன சொன்ன ஓடிட்டா? என்னமோ கொடுத்துட்டு தான் போவேன்னு சொன்னா ஓடிட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? இவன் வேற உட்காந்துருக்கான். என்னடா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க? நீ திங்க் பண்ணுறது எதுவும் சரியில்லையே. எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு. போடா, சும்மா எனக்கு கிண்டல் பண்ணாது. நீ பேச வச்சுல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. ஏன்டா திருப்பி அவளுக்கு போன போட்டு கீழே சொல்றா? ஏய் சொன்னா கேளுடா, மரியாதை வீட்டுக்கு கிளம்பிடு. நான் அவள்தான் சொல்லிட்டேன், எல்லாம் எஞ்சிருவாங்க. ஏன்டா இந்த போர் பண்ணிட்டு இருக்கா? வேணாவா, நம்ம 2 பேரும் வேணா உட்காந்து பேசுவோம், வெளில வேணா போயிட்டு வருவோம். டேய், அவள் எதுக்குடா கூப்பிடுற? மறுபடியும் நீ எதுக்குடா உள்ள போறீங்க? வேணாடா. முடியாது, நான் திருப்பி உள்ள போயிட்டு தான் வருவேன். கையில பூட்டிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. என்ன தெரியுமா? ராஜா வரல, ஏன் வரல, எதுக்கு வரல, அவ எதுக்கு கோச்சுக்கிட்டான்னு தெரியல, பிள்ளை கவலைப்படுறான்னு தெரியல, நம்ம கூட்டிட்டு வர வந்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நான் சொன்னேன், அவ வராம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையை ஓடிட்டு சொல்லிட்டேன். எதுக்கிட்ட நீ முதல்ல அப்படி சொன்ன? இப்ப நான் சொன்ன மாதிரி தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. டே, அதான் இன்னும் யாருமே எந்திரிக்கலடா, லேட்டா தானே எந்திரிப்பாங்கன்னு சொன்னேன். நான் அதுக்குள்ள போயிட்டு கைகள்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடு. என்ன பேச போறீங்க ஒரு வார்த்தை? காமெடி பண்ணாதுடா. நான்லாம் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா உனக்குலாம் அந்த கவலையே இல்லை. ஒரு சைல்டு சொல்றேன், நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க. நீ இல்லாருன்னா அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொல்றேன். நல்லேன்னு மட்டும் பாரு. இப்ப எதுக்கு நீ சைல்டு இருக்கிற? இப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் கையில பாக்கணும். இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், நீ லேட்டாக வேலை பார்க்காத. ஏன்னா உன் கண்டென்ட்டே போதும்டா. உட்காந்து 4 மணிக்கு உட்காந்து அது உனக்கு கிண்டல் பண்ணி போய் சிரிப்பாருங்க. நான் உன் மச்சான் ஃப்ரெண்டு, அதனால சொல்றேன், மரியாதை வீட்டுக்கு கிளம்பிடு. ஃபேமிலி எல்லாரும் எப்படின்னு தெரியும். அவங்களுக்கு கலாய்ச்சி சொல்லியா தரணும். அதை சொல்லிட்டேன்னா போயிடும் மரியாதையா. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா இப்ப எனக்கு அவளை பார்க்கணும் போலயே இருக்கே. பார்க்காம போன மனசு கேட்காதே. நீ எங்கிட்டாலும் போய் மாட்டாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி யார் முன்னாடியாவது இது பண்ணி விட்ட பாத்துக்கோ, எனக்கு என்ன கோவம் வரும்னு தெரியாது. ஓ, அப்ப உன் தங்கச்சி அசிங்கப்படுவா, அதனாலதான் இது பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம். சரிதான்டா. சரி, நான் கூட என் மேல உள்ள அக்கறையில பேசுறானோன்னு நினைச்சிட்டேன். ஆளை பரவாயில்ல, உன் மேல இருக்கிற அக்கறைனால தான் சொல்றேன். இங்க பாரு, இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ச்சுவாங்க அப்படின்னு நீ ரூம்குள்ளேயே போனாலுமே இப்பதான் ரிட்டர்ன் வெளியில வருவேன். நானும் ஆஃபீஸ்க்கு போகணும்டா, தயவு செஞ்சு கிளம்பிடு. சரி வா, நம்ம 2 பேரும் டீ கடை வட்டு வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு வரலாம். வா. இப்போ ஆடி மாசமே முடிஞ்சிச்சு, ஒரு 2 நாளையில அனுப்பிச்சுடுவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுடா. சரிடா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இன்னைக்கு எனக்கு லீவு வேற. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை வேற இருக்கு. அதனால நான் அங்கே போயிடுவேன். அதனால ஒரு கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு 2 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு பார்த்தோன்னே ரிட்டர்ன் வந்துடுவேன் நான். போ, உன் தலையில யாரும் மாற்ற முடியாது. போ. சரி, இவ்வளோ சொல்ற. சரி போய் பார்த்துட்டு வா. போ, நான் இங்கே வெளியில நிற்கிறேன். எல்லாரும் எந்திச்சு வந்துருவாங்க. அதனால முன்னாடி பக்கம் நின்று பேசிட்டு அப்படியே வந்துரு. சரியா? அங்கே ஹாலுக்கெல்லாம் கூட்டு போயிடாது. சரி, ஹாலுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன். நீ இங்கேயே பேசிட்டு அப்படி ஓடியாந்துரு. சரி, பேசிட்டு வா டக்குன்னு. நான் வெளில போய் நிற்கிறேன். எதுக்குடா வெளில போய் நிற்கிறேன்? இங்கே நிற்க வேண்டியதானே? அங்கே பின்னாடி பாரு ஜன்னல். மாவனே, நீ என்ன அக்கப்போர் பண்ணுன்னு தெரியாது. நான் அதனால வெளியில நிற்கிறேன். நீ டக்குன்னு பேசிட்டு வா. மச்சானா அட பாவி மாவனே, எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். போடா போ. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையிலே சிரிப்பு வரலடா, வயிற்று கலக்குது. ஏன்னா என்னைய தானே கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்குற. நான் தானே உன்னை உள்ள விட்டேன். அதனால என்னைய தான் மாத்துக்கட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. போயிடு மரியாதையா.
சரி சரி, அந்த அளவுக்குலாம் நான் பண்ண மாட்டேன். இங்கனுக்குள்ளே பேசிட்டு ஹாலுக்குள்ளே கூட்டு போக மாட்டேன். இங்கனுக்குள்ளே பேசிட்டு இந்த வரண்டா இருக்கும்ல, இங்கனுக்குள்ளேயே பேசிட்டு அப்படின்னு நான் வந்துடுறேன். சரியா? என் மச்சான பக்கம் பாவமாக தான் இருக்கு. சரி பார்த்து போயிட்டு வா. இதான் என் மச்சாங்கிறது. சின்ன போயிட்டு வந்துடு. போடா போ, டக்குன்னு போயிட்டு வா. ம் இவன் போயிட்டு வரதுக்குள்ள யார் எஞ்சி வராமல் இருந்தா சரித்தேன். அப்பா நம்ம வேற வெளில போய் நிப்போம். அப்பா குளிர் வேற ரொம்ப அடிக்குது. என்னடி கிளம்புறேன்னு சொல்ல உடனே கிளம்பிட்டா? நீங்க தானே சொன்னீங்க போய் படுக்க சொல்லி, இப்ப திருப்பி வந்து இப்படி சொல்றீங்க? நான் அப்படிதான் சொல்லுவேன். நைட் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? வேணும்னு சொன்னேன்ல காலையில. ஷோ, இதுக்காக வந்தீங்க? அப்ப அதை கொடுத்தேன், அப்புறம் என்ன? அதுக்குள்ள உங்க அண்ணன் வந்துட்டான். எனக்கு தெரியாது, இப்ப வேணும். நான் போறேன் மேல, எல்லாரும் எஞ்சி வந்துருவாங்க. கிட்ட வராதீங்க, அட்டி வாங்குவீங்கன்ட்டு. மரியாதையா கொடுத்துரு, அவ்வளவுதான் உனக்கு. என்ன ப்ளீஸ் போங்க, வேண்டாம். ஹாலில் நிற்கிறோம், கொஞ்சம் கூட பயமே இல்லை. சரி வாங்க, சரி போலாம். இல்லைங்க வேணுங்க, இன்னைக்கு நைட்டு வாங்க. உன்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. இரு உனே. அசோக் உள்ளவா, இதுக்கு வெளியில நின்று இருக்க? வா உள்ளவா, டீ குடிச்சா அப்புறமா போவோம். இல்லம்மா டைம் ஆச்சுல, அதுக்கு தான் சொன்னேன். வாப்பா அசோக்கு, கொஞ்ச நேரம் டீ குடிக்கிறனால என்ன இருப்பது உனக்கு? வா டீயை குடிச்சிட்டு போங்க என்னன்னு பார்த்துட்டு. ஆமாம் அம்மா வாங்க, டீயை குடிச்சிட்டு அப்புறமா போவோம். செல்வாவும் மாறணும் வரேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம அவங்க வரட்டும், ஒன்றா சேர்ந்து போயிடுவோம். நம்ம எதுக்கு தனித்தனியாக போயிட்டு. பாப்பா அசோக் வா, அங்கே இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலை நடந்துட்டு இருக்கோம், மறந்துடிக்க சொல்லியிருக்கு, அடிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம். வா நம்ம போய் பார்த்துக்குருவோம். இப்போ டீயை குடிச்சிட்டு போவோம், நம்ம சரியாக வரும். லோடு வேறு ஏற்றி விடணும்ல. நம்ம போகிற நம்ம இன்னும் அவன் 5, 5, 6 மணி ஆயிரம் போல லோடு ஏற்றுறதுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். வா சரி சரி வாங்க உள்ள போவோம். எனக்கு ஒன்று கூட ஞாபகம். என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. நீ தானடி நான் வரல வந்து பார்க்கல அப்படிலாம் சொல்லி மனசு இது பண்ணிவிட்டா அப்புறம் இப்படிலாம் பண்ணதான் செய்வோம். உன்னை பார்த்தா அது நம்ம வீட்டில் இருக்கும்போது சரி, இங்கே எல்லாரும் இருக்காங்க, யாராவது இன்ச்சு வந்துட்டாங்கன்னா நானுமே போயிடும். விடுங்க, நடு ஹாலில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சூரிய அப்படிலாம் சொல்லலாம். எல்லாரும் இங்கே தவிர இங்கே இருப்பாங்க. ஸோ இது அண்ணன் தவிர கேட்டு வந்துட்டீங்க. நீ யாருக்கும் பண்ணிட்டு 30 நாள் 30 நாள் நான் கிளம்பி போயிருப்பேன். சரி அதை கேட்டுட்டீங்க, அப்புறம் என்ன? உடலை உனதுடலை நான் அடிமை செய்ய வந்தேனே. உயிரை எனதுயிரை உன் நிலைமைக்கென்று தந்தேனே. பருவம் என்னும் கடையில் என்னை அடகு வைத்து சென்றாயே. வெறி மிகுந்த முத்தத்தாலே மூழ்கடித்து கொன்றாயே. காதல் என்றும் தும்மல் போல, காமம் என்றும் விக்கல் போல, தழுவ தழுவ இதயம் நழுவியதே. வைக்காதே எத்தனை லோடு வரும்? அது 30க்கு மேலே வரும்பா. சரி அப்பனா 10லனா வந்து சொல்லிக்கிறோம். அப்படி என்ன செய்யுது? அது 2 3 கம்பெனி பிரிச்சு தான் நம்ம அனுப்பிச்சுட்டு போகிறோம். அதனால 6 10லனா நம்ம அடுத்து கேட்டுக்கலாம், ரெடி பண்ணி கூட அனுப்பிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசோக் மாமா அப்படின்னு நம்ம சொல்லிதான் வச்சிருக்கு நிறைய இடத்துல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 10லனா கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் வர சொன்னா உடனே வந்துருவாங்க. சரிப்பா. ராஜா இங்கே தான் இருக்கானே, உனக்கு தெரியுமா? இங்கே தான் இருக்கானா? இன்னும் சொல்லவே இல்லை. எங்களுக்கே தெரியாதுப்பா. பின்பக்கமாக சூர்யா கையல் ராஜா முனிவர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் உன்னைய முன்பக்கம் வர சொல்லி நாங்கள் வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தோம். சரித்தே. சரி வாணி உள்ளவா. கிளம்பலாமா? நின்று பார்த்தா செல்வா மாற உன்ன ஆளையே காணோம். சரி வரட்டும். சரி நம்ம உள்ள போவோம் வாங்க. இப்போதான் ஃபோன் பண்ணி அசோக்கு, இனிமேதான் கிளம்பி வருவாங்க. வரட்டும் நீ வா. நீ வாணி, அவனுங்க வருவாங்க. அவங்க பெல்லனே எந்திரிக்கதே அரிசி என்ன. வா. டேய் ராஜா. அக்கா என்ன திரும்பவே மாட்டேங்கிறான்? இப்போ நம்ம எப்படி விட்ட போகிறது? ஓ காலம் காத்தாடி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் சூர்யா சொன்னான் போல, அவன் வராமல் இருக்கதே நல்லது தான், விடுங்க விடுங்கன்ட்டு. அப்போ எனக்கு புரியாமல் போச்சு நமக்கு. ஆமாக்கா, அப்போ புரியாமல் போயிடுச்சு. டேய் ராஜா. சரி 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 வாங்க, எல்லாரும் வெளில போவோம் வாங்க. பின்பக்கமாக போயிடுவோம் வாங்க. அத்தைக்கு பயங்கரமாக குளிருதுடா நீ. நம்மளே இன்னும் அதிர்ச்சியிலேருந்து திரும்பலை, அப்போ அத்தையெல்லாம் என்ன செய்வாங்க? நம்மளை கட்டினதெல்லாம் பாரு, இன்னும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிதுங்க ரெண்டும்.
அண்ணன் இங்கிட்ட நடந்துட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ராஜா அவன் இந்த ஜென்மத்தை திரும்ப மாட்டான் போலயே. இந்த நிமிடம் இப்படியே உரையாதா, இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா, இந்த மௌனம் இப்படியே உடையாதா, இந்த மயக்கம் இப்படியே நீளாதா. இந்த நிமிடம் இப்படியே உரையாதா, இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா. என்ன அந்த ராஜா பையன் வேற நம்மகிட்ட சொல்லிட்டு போனா, அவனே காணோம். உள்ள சவுண்டு கேக்குது, எல்லாரும் கத்துற சவுண்டு, மாமா சவுண்டு வேற மாதிரி கேக்குது. சரி போய் பாப்போம் அவன் என்னதையும் சரியான்னு. அட கொப்பமாவனை நடுவால வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கு? அவங்கள குடும்பமே நிக்குது. இவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நடுவாளுன்னு நான் அப்படியே சொன்னேன், நாளைக்கு போகாதடான்னு. டேய் சூர்யா, சொல்லுங்க மாமா. ஏய் அவனை கூப்பிடுறான் முதல்ல. நடுவாளுன்ட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? இந்த கூப்பிடுறேன். பாவிங்களா மொத்த குடும்பம் என்னதான் ஃபோக்கஸ் பண்ணுது. இன்னைக்கு நான் செத்துட்டேன். அவன் பகுமானமா நிக்கிறான். இவன் எப்படி கூப்பிடுறது? டேய் ராஜா இங்க பாருடா. ராஜா லைட்டா தள்ளி போவோம். டேய் ராஜா இங்க பாருடா. டேய் இங்க பாருடா. ஐயா அண்ணே, இப்பதான் தெரியுது அண்ணன்றது. பார்த்து டேய் முன்னாடி ஒன்று சொல்ல மாட்டியாடா? நீ வேறு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். திட்ட மாட்டாங்களா? என்னங்கடா அதெல்லாம்? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அதெல்லாம் உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிடி போ, ஒன்றும் இல்லை, நான் ஃபோன் பண்றேன் உனக்கு. போ. இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், கேட்டிங்களா? கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரு, திட்டுவாங்கன்னு. இங்க இன்னும் டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு. பேசாம இருடா நீ வேறு. எல்லாரும் வந்துருவாங்கன்னு இதுக்கு தானே சொன்னேன், கேட்டிங்களா? போங்க. நான் ரெடி ஜூட் 1 2 3 சொல்றேன், வேமா ஓடிடு சரியா? குப்பம் அவனே இன்னும் கேமாடா விளையாண்டுட்டு இருக்க. உங்களை தாண்டா கேட்குறேன். அப்பப்போ இவர் வேற கூப்பிட்டே இருக்கிறாரு. ரெடி ஜூட் 1 2 3 சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓடிடுச்சுங்க ரெண்டும். இப்போ நம்ம மட்டும் இங்க இருந்தோன்னா நம்மளே தொலைச்சு கட்டிடுவானுங்க. நம்ம ஓடிடுவோம் நம்மளும்.